So welcome friends, we exercise 13.1 second question பார்க்கலாம். So a vessel in the form of a hollow hemisphere, okay, mounted by a hollow cylinder. Mounted அப்படினா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குனா அதுக்கு மேல இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்கிறது. For example இது மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இதுக்கு மேல இன்னொரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றோம் பாத்தீங்களா, இது மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட் மேல பிளேஸ் பண்றது தான் mounted அப்படினு. ஒரு ஆப்ஜெக்ட் மேல இன்னொரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றது, அதுதான் உங்களுக்கு mounted. ஓகே, சோ இப்போ என்ன சொல்றாங்க உங்களுக்கு, so a vessel in the form of a hollow hemisphere is mounted by a hollow cylinder. முதல்ல ஒரு hemisphere இருக்கு, okay, in the form of a hollow hemisphere mounted by a hollow cylinder. அதுக்கு மேல என்ன இருக்கு உங்களுக்கு, hollow cylinder. Okay, so hemisphere அதுக்கு மேல cylinder இருக்கு. So the diameter of the hemisphere is 14 cm. So hemisphere ஓட diameter எவ்வளவு உங்களுக்கு, the hemisphere ஓட diameter 14 cm and total height of the vessel is 13 cm. So in the total height வந்து எவ்வளவு, 13 cm. Hemisphere, cylinder and சேர்த்து total height of the vessel எவ்வளவு உங்களுக்கு, 13 cm. Find the inner surface area of the vessels. Okay, so inner surface area hemisphere inner surface area of cylinder ரெண்டும் சேர்த்து தான் inner surface area of vessel உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த total diameter வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 14 cm னு கொடுத்திருக்காங்க. So diameter வந்து உங்களுக்கு 14 cm னா radius of the cylinder, so radius of hemisphere equal to இங்க radius of என்ன ஹெமிஸ்பியர் இருக்கோ அதே தான் கண்டிப்பா உங்களுக்கு என்னது சிலிண்டருக்கும் ரேடியஸ் இருக்கும். ஏன்னா இங்க ஹெமிஸ்பியர் மேல தான், இது எல்லாமே டோட்டல் வெசல் தான், ஆனா கீழே எப்படி இருக்கு, ஹெமிஸ்பியர் ஷேப்ல இருக்கு, மேல சிலிண்டர் ஷேப் இருக்கு. சோ இது டோட்டல் வெசல்ன்றதுனால இங்க என்ன டயாமீட்டர் இருக்கோ அதே டயாமீட்டர் தான் இங்க என்ன இருக்கும், அதே இங்க என்ன ரேடியஸ் இருக்கோ அதே ரேடியஸ் தான் இங்க இருக்கும். சோ ஓகே, சோ ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 14/2 உங்களுக்கு என்ன வந்துரும், 7 cm. So radius வந்து 14/2 7 cm. அதே மாதிரி அப்ப radius of cylinder உங்களுக்கு என்னதான் 7 cm. So equal to radius of cylinder டோட்டலா ரெண்டு சேர்த்து உங்களுக்கு என்னதான் 7 cm. ஓகே, so இது வந்து 14 cm, இந்த பார்ட் உங்களுக்கு எவ்வளவு 7 cm. ஓகே, ஸோ இந்த பார்ட் 7 சென்டிமீட்டர்னா கண்டிப்பாக இந்த ரேடியஸ் டோட்டல் ஃபுல் ரேடியஸ் என்ன தான் வரப்போகுது உங்களுக்கு, கண்டிப்பாக 7 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இது 7 சென்டிமீட்டர்னா இந்த பார்ட் உங்களுக்கு எவ்வளோ தான், 7 சென்டிமீட்டர் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த டோட்டல் லென்த் வந்து உங்களுக்கு 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெமிஸ்பியர் மட்டும் 7 சென்டிமீட்டர் போயிடுச்சுன்னா மீதி எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் உங்களுக்கு, 6 சென்டிமீட்டர் இருக்கும். ஏன் அப்படின்னா 7 + 6 உங்களுக்கு என்னது 13 சென்டிமீட்டர். ஓகே, என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இப்போ இதோட ரேடியஸ் வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர், ஹெமிஸ்பியர் தெரிஞ்சு போச்சு. இப்போ ஹெமிஸ்பியர் 7 சென்டிமீட்டர் அப்படின்னா டோட்டல் லென்த் வந்து 13 சென்டிமீட்டர். இப்போ 7 சென்டிமீட்டர் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, 6 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் ஆஃப் சிலிண்டர் எவ்வளோ உங்களுக்கு, 6 சென்டிமீட்டர். அது தனியாக முதல்ல எழுதிடலாம். ஓகே, ஸோ ஹைட் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ, height of hemisphere na the radius of hemisphere da height of hemisphere அது உங்களுக்கு 7 cm. next height of cylinder வந்து உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர், 6 cm. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி வெசல் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் வெசல். ஓகே, ஸோ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா வெசல்னா நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு வெசலில் வந்து ரெண்டு பார்ட் கவர் ஆயிருக்கு. என்னென்ன பார்ட் கவர் ஆயிருக்கு, ஒன்று ஹெமிஸ்பியரும் கவர் ஆயிருக்கு, இன்னொன்று உங்களுக்கு சிலிண்டரும் கவர் ஆயிருக்கு. ஸோ ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் பிளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா வெசல். ஓகே, ஏன் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா வெசல்னு கேட்கறதுனால தான் நம்ம என்ன எடுக்கிறோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஏன்னா நம்ம வந்து நமக்கு டாப்லாம் தேவையில்லை, அதே மாதிரி இந்த பேஸும் தேவையில்லை. நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஒன்லி இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. இன்னர் சர்ஃபேஸ் ஏரியானா நம்ம என்ன பண்ணோம், ஒன்லி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு டாப்பும் தேவையில்லை, பேஸும் தேவையில்லை. டாப்பும் பேஸும் தேவையாக இருந்தால் மட்டும் தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கும். அதனால நம்ம இன்னர் சர்ஃபேஸ் கேட்டதுனால கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டர் ஃபார்ம்ல என்ன உங்களுக்கு 2πRh. next curved surface of hemisphere ஓட ஃபார்முலா 2πr². ஓகே, ஸோ சிலிண்டரோட ஃபார்முலா 2πRh, ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2πr². ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. So 2 into pi oda value 22/7
into first என்னது curved surface of cylinder. சிலிண்டரோட ரேடியஸ் என்ன உங்களுக்கு 7 cm into height of cylinder 6 cm. Okay, so first 2 into 22/7 radius of cylinder. Okay, so radius of cylinder எவ்வளோ 7 cm into height of cylinder வந்து 6 cm plus 2 into 22/7. இப்போ இந்த 2 pi r square into hemisphere part. So radius of hemisphere எவ்வளோ உங்களுக்கு? So radius of hemisphere ஓட வேல்யூ உங்களுக்கு 7 cm. ஏன்னா radius of hemisphere cylinder equal தான். So என்ன வந்துரும் உங்களுக்கு 7 cm. Okay, so just simplify பண்ணா உங்களுக்கு ஆன்சர். ஸோ இப்போ என்ன வந்துடும் ஃபஸ்ட்டு இந்த 7 இங்கே 7 இது கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே 7 இங்கே 7 கேன்சல் ஆயிரும். அப்போ 2 into 22 44 into 6 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 2 into 22 44 into 7. ஓகே, ஸோ இங்கேயும் 2 pi r இருக்குது, இங்கேயும் 2 pi r இருக்குன்னு காமனாக எடுக்காதீங்க. ஏன் அப்படி காமனாக எடுக்க வேணும்னா இது வந்து ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். ஓகே, ஸோ இது வந்து ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். இந்த ஆர் வேறு, இந்த ஆர் வேறு. நீங்கள் 2 pi வேணால் காமனாக எடுத்துக்கலாம். ஆனாலுமே இந்த 2 pi நீங்கள் எப்பயுமே காமனாக எடுக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா இந்த 7 இல்லை 22 அது மாதிரி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே காமனாக எடுக்காமல் அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். திருப்பி இதையும் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி இதை கேன்சல் பண்ணிக்குவோம். இங்கே வேணால் நீங்கள் காமனாக எடுத்துக்கலாம். 44 காமனாக எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டில் 6 + 7 = 44 into 7 + 6 என்னது 30. 44 into 13 எவ்வளோ உங்களுக்கு? 13 4s are 52, again 13 4s are 52, so 572 centimeter square. என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ டோட்டல் ஆன்சர் உங்களுக்கு 572 centimeter square. இன்னர் சர்ஃபேஸ் எடுக்கும்போது கர்வ் சர்ஃபேஸ் சிலிண்டர் ப்ளஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஹெமிஸ்பியர் எடுத்துகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா சிலிண்டரோட ஃபார்முலா இது, ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா இது. இந்த இடத்துல இந்த 2 pi r இங்கேயும் 2 pi r இருக்குது, இங்கேயும் 2 pi r இருக்குன்னு காமனாக எடுக்காதீங்க. ஏன்னா இதோட ரேடியஸ் வேறு, இதோட ரேடியஸ் வேறு. இன்கேஸ் இந்த கொஷனுக்கு ரேடியஸ் வந்து சிலிண்டர் ஹெமிஸ்பியர் ரெண்டு ஈக்குவலாக இருக்கலாம். ஆனால் எல்லா கொஷனுக்கும் இந்த மாதிரி ஹெமிஸ்பியரோ சிலிண்டரோ இல்லை எந்த ஷேப்பாக இருந்தாலும் ஈக்குவலாக இருக்கும்னு கிடையாது. அதனால் இந்த ஷேப்பில் ஏன்னா இந்த கொஷனில் வந்து 2 pi r காமன் எடுத்தாலும் ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஜென்ரலாக உங்களுக்கு இந்த மாதிரி 2 pi r இங்கேயும் இருக்குது, இங்கேயும் 2 pi r இருக்குன்ற காமனாக எடுத்துடாதீங்க. ஜென்ரலாக அப்படியே நார்மலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்கேஸ் அப்புறம் நம்பர் உங்களுக்கு ஈக்குவலாக இருந்தால் அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 44 into 13 = உங்களுக்கு எவ்வளோ வருது? 572 centimeter square. ஸோ inner surface area of vessel equal to 572 centimeter square. Okay, thank you.